கோவை பேரூர் படித்துறையில் நல்லறம் அறக்கட்டளை சார்பில் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட தர்ப்பண மண்டபம் இந்து சமய அறநிலைத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோவை பேரூர் நொய்யல் ஆற்றங்கரை படித்துறையில் கோவை மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரும் பொதுமக்கள் தங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் மழைக்காலங்களில் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது படித்துறைக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. மேலும் தர்ப்பணம் செய்யும் இடமும் மழை நீரால் சூழப்படுவதாக பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்நிலையில் கடந்த 2019 நல்லறம் அறக்கட்டளை சார்பில் பேரூர் நொய்யல் ஆற்றின் அருகே இந்து சமநிலைத்துறைக்கு சொந்தமான 5.5 ஏக்கர் நிலத்தில் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் புதிய தர்ப்பண மண்டபம் கட்டும் பணிகள் நடைபெற்றது. பணிகள் நிறைவடைந்த நிலையில் புதிய தர்ப்பண மண்டபம் இந்து சமய அறநிலைத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. நல்லறம் அறக்கட்டளை தலைவர் எஸ்.பி. அன்பரசன் மற்றும் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் இந்து அறநிலைத்துறை துணை ஆணையர் ரமேஷ் மற்றும் உதவி ஆணையர் விமலா ஆகியோருடன் ஒப்படைத்தனர். முன்னதாக தர்ப்பண மண்டபத்தில் சிறப்பு யாகம் செய்யப்பட்டது. இதில் பேரூர் சுவாமிகள் மற்றும் பல்வேறு பிரபலங்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.